அண்ணே ஒரு கோப்பி. தமிழ் முரசு கோப்பி கடை வலையொலி. வருக வருக. இது வந்து முரசு கோப்பி கடை திறந்தாச்சு. நாங்கள் நிறைய தலைப்புகளை பற்றி பேசிட்டு வரோம். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்ப்பீங்க, 4 கப்பில் வந்து வேறு நேரத்தில் வந்து காஃபி இருக்குது. சரியா? அந்த காஃபிலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு நேரத்தில் இருக்குது. எங்களுக்கு பிடிச்சமான சுவையில் வந்து நாங்கள் காஃபி வச்சுருக்கோம் குடிக்கிறதுக்காக. காஃபின்னு வரும்போது நாங்கள் வந்து எங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அதில் வந்து நாங்கள் இந்த நேரத்தில் தான் இருக்கணும்னு எதுவுமே நாங்கள் நினைக்கல. ஆனால் இந்த ஒரு பாரபட்சம் சமுதாயத்தில் இருக்குது. காஃபியில் கிடையாது, தோல் நேரத்தில். சரியா? அதை பற்றி தான் இன்றைக்கி பேச வந்திருக்கோம். கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒரு தலைப்பு தான். எங்களுடைய அனுபவங்களை பற்றி நாங்கள் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதே சமயம் வந்து இது வந்து ஒரு பிரச்சனையாக தீர்வு காணலாமா, அதை பற்றியும் கொஞ்சம் பேசுவோம். வலையொலி பதிவு வந்து நான் உங்களுக்காக படைக்க வந்திருக்கேன். என்னோட பெயர் சுபாஷினி. என் பேர் வந்து காயத்ரி. நான் வந்து தமிழ் முரசில் வந்து ஒரு மாணவர் செய்தியாளராக வந்து இருக்கேன். என் பேர் இவான். நான் வந்து ஃபுல் டைமாக ஒரு தாதியாராக இருக்கேன். ஆனால் ஃப்ரீலான்ஸ் மாடலிங்கும் பார்ட் டைமாக செய்வேன். என் பேர் பொன்மணி உதயகுமார். நான் தமிழ் முரசில் செய்தியாளராக இருக்கேன். சரி, 4 பெண்கள் இன்றைக்கோட தலைப்பு பற்றி பேச வந்திருக்கோம். சரி, ஒரு சிறு விளையாட்டு நமக்குள்ளார. சரியா? நான் கேட்குற கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து பதில் சொல்லணும். கையை காட்டுங்க, இப்படியான்னு. நான் வந்து முதல்ல கேள்வி கேட்டுறேன். ஓகே? முதல் கேள்வி, நம்மளுடைய நிற பேதம், அதாவது நம்மளுடைய ஸ்கின் டோன் வச்சு ஒருத்தவங்க வந்து இது வரைக்கும் நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வளர்ந்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அனுபவம் இருந்திருக்கா? யாராவது உங்கள் மனசை வந்து உங்களுடைய தோல் நிறத்தை கொண்டு மனம் புண்படுற மாதிரியோ இல்லை உங்களுக்கு வந்து அந்த நிறம் பத்தலை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அனுபவம் வந்து ஏற்பட்டதுண்டா? ஆமானா இப்படி காட்டுங்க, இல்லைன்னா இப்படி காட்டுங்க. சரியா? தயாரா? காட்டுங்க. 4 பேருக்குமே இருக்குது. சரி, அந்த அனுபவம் இருக்குது. சரி, இந்த மாதிரி மனம் புண்படுற மாதிரி சொன்னவங்க வந்து ஒரு இந்தியராக இருந்திருக்காங்களா? ஆமானா இப்படி, இல்லைன்னா இப்படி. சரியா? ரெடியா? ஓகே, காட்டுங்க. ஓ, ஓகே, 4 பேருக்குமே இருக்குது. சரி, 3வது கேள்வி. இது வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸானது. இந்த நிறபேதம் தொடர்பாக வந்து போதுமான விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தில், இந்த நாட்டில், இந்த சமூகத்தில் அந்த விழிப்புணர்வு பத்தோன்னு நினைக்கிறீங்களா? ஆமானா இப்படி, இல்லைன்னா இப்படி. சரியா? ரெடியா? இது கொஞ்சம் யோசித்து சொல்லணுமோ? சரி, காட்டுங்க. கை ஆடுது. சரி, இது வந்து பெரிய ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்ல முடியாது. சரியா? ஏன்னா 4 பேர் தான் நம்ம கருத்து சொல்கிறோம். ஆனால் என்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குன்னா, நம்ம வந்து இந்த 4 பேரில் கூட ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத் ஜேர்னி இல்லை. ஒரு தோல் நேரம் தொடர்பாக வந்து சுமூகமான ஒரு பயணம் இல்லை. ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து யாரோ என்னமோ சொல்லியிருக்காங்க. சரியா? அதை பற்றி பேசுவோம். இது வந்து ஆங்கிலத்தில் வந்து கலரிசம்னு சொல்கிறோம். ஓகே? ஸோ காயத்ரி, நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். கலரிசம் தொடர்பாக உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு ஏற்பட்ட அனுபவம்னு சொல்லணுன்னா, லைக் நம்ம எல்லோரும் பள்ளிக்கு போகும்போது, நான் வந்து பாலிடெக்னிக்கில் படித்தேன். ஸோ அங்கே போகும்போது வந்து லைக் அங்கே இருக்கிற இந்தியர்களோட எண்ணிக்கை, நான் படித்த பாலிடெக்னிக்கில் வந்து இந்தியர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ நீங்கள் வந்து ஒரு இந்தியருக்கு வந்து அழகாக இருக்கீங்க சொல்லுவாங்க. அது அழகாக இருக்கீங்கன்னு நிப்பாட்டி இருக்கலாமே, எதுக்கு அது ஒரு இந்தியருக்கு அழகாக இருக்கீங்கன்னு சொல்லணுங்கிறது வந்து ரொம்ப மனதுக்கு கவலையான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் அந்த காலத்தில் வந்து அப்போ நம்ம இந்த மாதிரி வந்து முக ஒப்பனை போடும்போது அழகாக இருக்காங்க சொல்றாங்களே அப்படிங்கிற காரணத்தினாலே வந்து எனக்கு அது மேலே ஒரு அதிகமான ஈடுபாடு வர ஆரம்பிச்சுது. அண்ட் நான் என்ன பண்ணேன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதை கொஞ்சம் அதிகமாகவே பயன்படுத்தி என்னோட ஃபோட்டோஸை வந்து நான் முந்தி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் ஒரு கட்டத்தில் தான் நான் வந்து அதை உணர்ந்தேன், லைக் அது நான் கிடையாது, லைக்
நான் வந்து கண்ணாடியில் பார்க்குற காயத்ரி வந்து அது கிடையாது. ஸோ நான் எதுக்காக வந்து மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக என்னுடைய தோல் நிறத்தை வந்து வெண்மையாக்கின மாதிரி காட்டணும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் வந்து எனக்கு வந்தப்போ தான் சரி எதுக்கு நம்ம நார்மலாகவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நார்மலாக இருக்க ஆரம்பித்தேன். இட் வாஸ் நாட் லைக் வெரி ஈஸி ஜெர்னி. சொல்கிறத வேணால் சுருக்கமாக 2 நிமிஷத்தில் சொல்லிடலாம். பட் அந்த இன்செக்யூரிட்டிஸை ஓவர் கம் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். பட் பிகாஸ் நான் வந்து வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வந்து மேக்கப் போடாமல் நான் வீட்டு வெளியே போக மாட்டேன். ஆனால் இப்போ மேக்கப் போடாமல் மேக்கப் கம்ப்ளீட் ஆப்போசிட். ஸோ எனக்கு வந்து அது ஒரு லைக் ஒரு ஜேர்னி. பட் அந்த இன்செக்யூரிட்டிஸை வந்து கிரியேட் பண்ணுறது வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதான் மாறணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த சொசைட்டல் அக்செப்டன்ஸ் நம்ம நினைக்கிறோம் வந்து இப்படி இருந்தால் தான் வந்து என்னை சுற்றியுள்ளவங்க என்னை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாறிக்கிறோம். ஆனால் எதுக்கு அந்த மாற்றம்? எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துட்டு, ஒரு தேர்வுத்தாள் பொதுவாக வந்து இந்த ஜிசிஇ ஓ லெவல் அந்த தேர்வுத்தாளில் வந்து பெங்காலி மொழியோடைய தேர்வுத்தாளில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, நான் நினைக்கிறேன் வாக்கியத்தை அமைத்து மாற்றி எழுத அந்த மாதிரி. அதில் என்ன பொருள்னா, ஈவன் தோ ஷீ இஸ் டார்க் ஸ்கின் ஷீ லுக்ஸ் ப்ரிட்டி, ஷீ லுக்ஸ் ஸ்வீட், அந்த மாதிரி ஒரு பொருளில். அப்போது அது என்ன குறிக்குதுன்னா, பொருள் குறிக்குதுன்னா வந்து ஈவன் தோ ஷீ இஸ் டார்க் ஸ்கின்னா ஷீஸ் பிரிட்டினா இட்ஸ் அ ரேர் ஆக்கரன்ஸ். அந்த மாதிரி பொதுவாக நடக்கிறது இல்லை, நடந்திருக்கு. அது ஒரு பெரிய அதிசயம் மாதிரி. அது வந்து ஒரு லெட்ஸ் ஜஸ்ட் சே ஒரு மாநேரத்தில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து அதை படிக்கும் போது அவங்களுக்கே வந்து ஒரு மனசில் வந்து ஒரு புண்படுற ஒரு சாத்தியம் இருக்குது. அப்போது why didn't they say even though she's light skin she's pretty? ஏன்னா இயல்பாகவே வந்து வெள்ளையாக இருக்கிறவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு ஒரு தொடர்பு ஏற்படுத்தியாச்சு. அப்போது இது வந்து உண்மையிலே வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். சரியா? இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த முக ஒப்பனைன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம வந்து இவானுக்கு வருவோம். இவான் சொல்லுங்க, நீங்கள் வந்து மாடல். ஓகே, முழு நேர தாதின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப சவால் மிக்க ஒரு பணி. அதே சமயம் வந்து உங்களுடைய பேஷன் சொன்னாக்கா மாடலிங். அப்போ வந்து அந்த மாடலிங்க்கு வந்து உங்களுடைய முக ஒப்பனைலாம் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து சுலபமாக கிடைக்குதா? இல்லை, அது டெஃபினெட்லி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ட்ரக் ஸ்டாலில் அந்த வாட்சன்ஸ் கார்டியன் அங்கே தான் அங்கே சீப்பர் ஃபவுண்டேஷன் ஷேட் அந்த மாதிரி. ஆனால் நினைக்கிறேன் லைக் மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம ஸ்கின் ஷேட்க்கு வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம வந்து லைக் செஃபோரா அந்த மாதிரி இடம் போகணும், அண்ட் அங்கே போய் மோர் எக்ஸ்பென்சிவ் ஒன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் ரீசன்ட்லி நான் செஃபோரா போகும்போதும் ஒரு ஃபவுண்டேஷன் ஷேட் கண்டுபிடிக்கிறேன். அப்போ டெஸ்ட் பண்ணி ஓகே இதுதான் என்னோடய ஷேட்னு கண்டுபிடிச்சிட்டோன்னே பார்க்குறேன் அந்த ஃபவுண்டேஷன் ஆக்சுவலி டிஸ்கண்டினியூ அங்கே இல்லை. ஸோ ஐ மீன் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஐ மீன் கம் பேக் ஃப்ரம் நான் செஃபோராலே இல்லைன்னா அப்போ நான் இங்கே தான் கண்டுபிடிக்கிறோம் ஃபவுண்டேஷன் ஷேட். ஸோ அண்ட் ஆல்சோ லைக் ஷூட்லாம் போனால் லைக் நடந்துருக்கு தட் என்னோட மற்றவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேராக வந்தாங்க. நான் மற்றவங்க டார்க்கஸாக இருந்தேன். மற்றவங்க ஷேட்க்கெல்லாம் ஃபவுண்டேஷன் இருந்தது, ஆனால் எனக்கு இல்லை. ஸோ கடைசியில் அவங்க வந்து ஜஸ்ட் ஹேவ் டு யூஸ் ஒரு ஷேட் லைட்டர் ஃபவுண்டேஷன் என்னோட மேக்கப் யூஸ் பண்ணோம். அண்ட் அந்த ஃபோட்டோலையும் உங்களுக்கு தெரியும், அதை பார்த்தாலே தெரியும் இது வந்து நாட் எக்ஸாக்ட்லி என்னோட கலர். ஸோ அதை பார்க்கும்போதும் லைக் கொஞ்சம் சேர், ஏன்னா இது நான் இல்லை, இது நாட் கம்ப்ளீட்லி நான். ஸோ நம்மளுடைய அடையாளத்தையே வந்து மாற்றுற மாதிரி ஆகிடுது. ஆமாம். சரி, அப்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூலாம் போயிருக்கீங்களா மாடலிங்க்கு? போயிருக்கேன், நாட் மெனி, ஆனால் போயிருக்கேன். சரி, அப்போ வந்து இந்த மற்றவர்கள் எல்லாரையும் வந்திருக்கிறவங்கள பார்க்கும்போது உங்களை விட கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஃபேரராக இருக்கும் போது அந்த நிலையில் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா ஓ எனக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், டெஃபினெட்லி நினைக்கிறேன். காயத்ரி சொன்ன மாதிரி அந்த க்ரோயிங் அப் அந்த இன்செக்யூரிட்டினால நீங்கள் சம் பாயிண்ட் டைம் இவந்தோ அது வந்து எவ்ரிடே வந்து ஒரு ப்ரோசஸில் நீங்கள் லேர்ன் பண்ணணும் எவ்ரிடே டு பில்ட் த கான்ஃபிடென்ஸ், டு கீப் த கான்ஃபிடென்ஸ். ஸோ ஆஃப்கோர்ஸ் அங்கே டைம் வரும் பட் நீங்கள் பார்க்கும்போது ஓ மேபி என்னால் முடியாது, ஏன்னா நான் என் நேரனால என்னால் அவங்க மாதிரி முடியாது, அவங்க செய்கிற மாதிரி முடியாது. பட் அது வரும்போது யூ ஜஸ்ட் ஹேவ் டு காம்பேட் வித் அந்த கான்ஃபிடென்ஸ்லாம். கரெக்ட். அதுக்கு வந்து நம்மளுடைய மென்டல் வெல்னஸ் அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா? இப்போது நம்ம பொன்மணிக்கு வருவோம். பொன்மணி, நீங்கள் வந்து இப்போது உதாரணமாக ஒரு வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிற சமயம் வரும்போது உங்களுடைய வருங்கால கணவர் வந்து வெள்ளையாக இருக்கணும்னு நினைப்பீங்களா? அது வந்து உங்களுடைய ஒரு க்ரைட்டீரியா லிஸ்ட்டில் இருக்குமா?
இல்லை கண்டிப்பாக இல்லை. சரி, கிரைட்டீரியா லிஸ்ட்ல என்னென்னலாம் இருக்கு? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகத்தை பார்த்து எந்த முடிவையும் எடுக்கிறதா இல்லை. நிறம் எனக்கு வந்து ஒரு பெரிய க்ரைட்டீரியாவாக எப்பயுமே இருந்ததில்லை. அதை நான் பார்க்க மாட்டேன். க்ரைட்டீரியா என்னன்னு கேட்டால் அதை பற்றி நான் பெருசாக பரவாயில்ல, அதுக்கு வந்து மாப்பிள்ளை தேடும்போது பார்த்துக்கலாம். சரி, ஆனால் இப்போ உங்கள் இடத்துலயே வந்து ஒரு ஆண் இருந்தாக்கா, அவர் வந்து ஒரு வருங்கால மனைவி கிட்ட வந்து இதை எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம சுற்றி நம்ம திரைப்படங்களில் இல்லை சமூக ஊடகங்களில் பார்க்குற முக்கால்வாசி பெண்கள் வந்து சிவந்த தோல் கொண்டவர்களாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இயல்பாகவே அந்த ஒரு ஈர்ப்பு வந்துடுது சிவந்த தோல் மேலே. என்னோட நண்பர்கள் மத்தியிலே நான் அதை பார்த்துருக்கேன். டேட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது இல்லை ஒரு நடிகை பற்றி அவங்க கமெண்ட் பண்ணும்போது அவங்க நிறத்தை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து வெள்ளை அழகாக இருக்காங்க, இவங்க கொஞ்சம் கருத்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி கருத்தெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதனால் அது கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இப்போ காயத்ரி சொல்லுங்க. ஓகே, முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். உங்களுக்கு பிடித்தமான திரைப்பட நடிகர் யார்? தலைவர் ரஜினிகாந்த். தலைவர் for life. ஓகே, சரியே. ஏன்னா எனக்கு அவர் நடிக்கிற படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கு ஒரு மாற்று கருத்தும் நான் வந்து நம்ம இந்த சிறப்பு கட்டுரை எழுதும் போது வந்து கண்டுபிடிச்சது என்னன்னா, லைக் நம்ம தமிழ் சினிமாலேயே வந்து டார்க் ஸ்கின் ஆக்டர்ஸை வந்து ரொம்ப க்ளாரிஃபை பண்ற ஒரு டெண்டன்சி வந்து இருக்குது. ஆமா, ஆண்கள் தான். அண்ட் என்னன்னா வந்து அவங்க நடிக்கிற படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா வெண்மை நிற ஹீரோயின்கள் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து வாவ் வாட் அ மேன். ஆமா, ஆனா அது வந்து எப்படி காட்டுவாங்கன்னா அவர் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்காரு அப்படிங்கிறது தான். ஆனா வந்து இதுவே நீங்க வந்து ரிவர்ஸ் தான் வந்து பாக்குறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப குறைவு. எந்த ஒரு திரைப்படம் சொல்லுங்களேன், யாராவது வேலை அவங்க வந்து கருமை நிற ஹீரோயின் வந்து ஒரு ஹீரோ வந்து பார்த்துட்டு வாவ் சொன்னதே கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னதே கிடையாது அந்த மாதிரி. எனக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கருமை நிற பொண்ணை பார்த்து சொல்லலாமே. லைக் கான்ஃபிடன்ஸ் தானே இருக்கு, கான்ஃபிடன்ஸ் இஸ் கீல, பட் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ மேபி இருக்கும், ஆனா பெரும்பாலான படங்கள்ல அந்த மாதிரி இல்ல. நம்ம சின்ன படங்கள்ல மோஸ்ட்லி கிடையாது. ஆமா, சோ அதுதான் ஒரு பாயிண்ட் நாங்க என்ன கொண்டு வந்தோம்னா, லைக் சினிமா ரிஃப்ளெக்ட் சொசைட்டியில். ஸோ இந்த மாதிரி ஏன் காட்டுறாங்கன்னா சொசைட்டிலையும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பிகாஸ் இட்ஸ் அ பிரதிபலிப்பு, ரைட்? ஸோ அதை தான் வந்து நம்ம அந்த சிறப்பு கட்டுரை அப்பயோ வந்து நானும் பொன்மணியும் வந்து ஒரு கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலி அதுக்கு ஒரு ஆய்வெல்லாம் செஞ்சுருந்தோம். ஆக்சுவலி ஆமாம், நீங்கள் தேக்காவுக்கு போயிருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். சொல்லுங்க. நாங்கள் தேக்காவுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து மொத்தம் 4 புகைப்படங்கள், 2 புகைப்படங்கள் வந்து 2 பெரிய நிறுவனங்களோட தலைமை நிர்வாக அதிகாரிகளோட புகைப்படங்கள். அது 2ஐயும் காமிச்சு இவங்க 2 பேரில் ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஇஓவாக யார் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டப்ப சில பேர் வந்து அந்த சிவந்த தோல் கொண்டவரை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 2 பிரபலங்களோட புகைப்படங்களையும் நாங்கள் காமிச்சோம். அதுக்கும் அதே மாதிரி பதில்கள் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதாவது இந்த கொஞ்சம் வெள்ளையா இருந்தவங்கள சில பேர் தேர்ந்தெடுத்தாங்க. சரி, ஓகே. காரணங்களாக அவங்க வந்து பிரபலங்கள் காமிச்சப்ப அவங்க சொன்னாங்க இவங்க அழகாக இருக்காங்க, அதனால தேர்ந்தெடுத்தோம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் 2 பேருமே நாங்கள் காமிச்ச பிரபலங்களில் வந்து கருமை நிற தோல் கொண்டவருங்க தான் வந்து நடிகையாக இருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஆக்சுவலி பாடகி. ஆனாலும் அவங்க நடிகையா யார் இருப்பாங்க? பாடகி வந்து இந்த பேக்ரவுண்ட் அவங்க முகம் தெரியாதுதான், ஆனா நடிக்கிறவங்க தான் அந்த டார்க்கர் ஸ்கின். பட் எல்லாரும் அந்த பாடகியை தேர்ந்தெடுத்தாங்க. ஓ சரி, இது இருந்தது. காயத்ரி சொன்ன மாதிரி திரைப்படங்களையும் பார்த்தா அவங்க கருமை நிற பெண்களை வந்து அவ்வளவு உயர்த்தி பேசினது இல்லை. அதிகமாக நம்ம கேலி செய்யற மாதிரி காட்சிகள் வேணா நம்ம பாடல் வரிகள். உங்களுடைய சிறப்பு கட்டுரை நான் வந்து படிச்சிருந்தேன். பாடல் வரிகள் என்ன போட்டிருந்தீங்க? வெள்ளாவி வச்சுதான் வெளுத்தாங்களா, வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்க. வந்து ஒரு பெண்ணுக்கு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த பாடல் வரிகள்லாம் வந்து இப்போ வர படங்கள்ல மட்டும் இல்லை, அந்த காலத்துல இருந்தே வெண்மை நிறத்தோல் நிறைய ஒப்பீடுகள் வச்சு பாடல் எழுதியிருக்காங்க. ஆனால் காயத்ரி சொன்ன மாதிரி ஆண்களுக்குன்னு வரும்போது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர், கருப்பு பேரழகா, அந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்கு. அதனால இந்த வித்தியாசம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆண்களை விட பெண்களுக்கு இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. வெள்ளையா இருக்கணும், வெள்ளையா இருந்தால் தான் அழகா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தவறான கருத்து என்னோட ஒப்பீனியன்ல. அது உண்மையிலேயே கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய ஒன்று தான் உண்மையிலே. சரி, இவான் கிட்ட வந்து நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன என்னோட தோழிக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவங்க வந்து அவங்க வந்து கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின், ஆனால் ரொம்ப அவங்களுடைய சுருட்ட முடியெல்லாம் நான் எப்போதும் ரொம்ப ரசிப்பேன். ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அந்த ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்து இட் வாஸ் அ பேட் டே.
அப்போ அவங்களுடைய கலீக் வந்து கேட்டாங்க, ஏன் முகம் வாட்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ இல்லை ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளாகவே கவனிச்சிட்ருக்கேன், உன்னோட முகம் தோலெல்லாம் வந்து கொஞ்சம் கருத்த மாதிரி இருக்குது, நீ வந்து பப்பாயா சோப் யூஸ் பண்ணு, இந்த கடையிலேருந்து வாங்கி பயன்படுத்த அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பயன்படுத்திட்டு சொன்னாங்க, சுபா முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் மோசமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தன்னம்பிக்கையான ஒரு பெண். அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரி அந்த ஒரு வேலை நண்பர் சொன்னது இருந்திருக்கு. சரியா? அப்போ இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டதுண்டா? நீங்கள் வந்து இப்போ மாடலிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து யாராவது அறிவுரை சொல்லியிருக்காங்களா, இதை வந்து பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் வெள்ளையாகலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களா? ஆமாம், டெஃபினெட்லி. நினைக்கிற முந்தியோ நடந்திருக்கு, ரீசெண்ட்லியோ நடந்திருக்கு. தட் அவங்க சொல்லுவாங்க மேபி ஏன்னா நமக்கு டார்க் ஸ்கின்னால ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து கொஞ்சம் காமன். பட் அது வந்து சம்திங், எஸ் நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் போடலாம், பட் ஆல்சோ அதுதான் நான். ஸோ நான் அது எம்ப்ரேஸோ பண்ணோம். ஸோ ஆனால் காமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு, மேபி இந்த க்ரீம் யூஸ் பண்ணி பாருங்கள், லைக் இந்த சீரம் யூஸ் பண்ணி பாருங்கள், அது ஹெல்ப் பண்ணும், இங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அங்கே கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அந்த மாதிரி. அது கொஞ்சம் புண்படுற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலி எனக்கு பர்சனலி. இனிமேல் வந்து ஒரு இப்போ பியூட்டி இண்டஸ்ட்ரி மாடலிங் உங்களுக்கு பிறகு வரவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுவீங்க இது தொடர்பாக? அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கலரிசம், ஒரு நிறபேதம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஒரு ஸோ ஐ மீன் என்னென்னா நினைக்கிறேன் பியூட்டி இண்டஸ்ட்ரியில் வாட் கேன் பி இம்ப்ரூவ் என்னென்னா ரெப்ரசன்டேஷன். இப்போ நிறையா ஆக்சுவலி ரீசெண்ட் டேஸில் வந்து இன்னும் ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கு, ஆனால் அது வந்து கண்டினியூ பண்ணி நினைக்கிறேன் இன்னும் ரெப்ரசன்டேஷன் வரணும். அண்ட் இன்க்ளூசிவிட்டி டு இன்க்ளூட் எல்லா கலர்ஸ், அண்ட் ஸோ தட் லைக் வளர பிள்ளைங்களோ வளர கேர்ள்ஸ் வந்து அதை பார்த்து வந்து பார்க்கலாம்ல, ஓகே இவங்க செய்கிறாங்கன்னா எனக்கே அந்த தாட் தான் இருந்தது வளரும் போது, இவங்க செய்ய முடியும்னா மேபி நானும் செய்ய முடியும், மேபி நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ட்ரை பண்ணனால தான் எனக்கே இப்போ தெரியுது என்னால் செய்ய முடியும். ஸோ அந்த ஹோப் தரணும் அவங்களுக்கு வந்து, அவங்களும் ட்ரை பண்ணி செய்ய முடியும். ஸோ அதுதான் நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன் ஃபார் பீப்புள் கம்மிங் பிஹைண்ட். என்னென்னா நீங்கள் வந்து ஆளுங்க என்ன சொன்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். வாழ்க்கையில் ஆளுங்க சொல்லுவாங்க, பட் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் அவங்கள ப்ரூவ் பண்ணலாம். ஆமாம், இதோ முடியும், நீங்கள் தான் அந்த ஸ்டெப் ஃபார்வர்டாக இருக்கலாம். ஆனால் இது நம்ம வந்து என்ன தான் வந்து நம்ம மனசை ஒரு மாதிரி தடுமாக்கிக்கிட்டாலும் சில இடத்துல அந்த சுற்றி உள்ளவங்க, இப்போ இந்த கடைகள் வியாபாரங்கள், இப்போ அழகு பராமரிப்பு இந்த தேக்காலேயே நடந்து போனாக்கா ஒயிட்டனிங் ட்ரீட்மெண்ட், அப்புறம் வந்து ஸ்கின் ப்ளீச்சிங், சில திரைப்பட நடிகைகள் செஞ்சுருக்காங்க ஸ்கின் ப்ளீச்சிங். ஏன்னா தி வாண்டட் மோர் சான்ஸ், அவங்களுக்கு வாய்ப்புகள் கூடன்னு அவங்க வந்து அதை செஞ்சுருக்காங்க. நீங்கள் அதை பற்றி நினச்சி பார்த்துருக்கீங்களா ஸ்கின் ப்ளீச்சிங் செய்யணும்னு? ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் நினச்சி பார்த்துருக்கேன். லைக் ஆஃப்கோர்ஸ் certain point டைம் when லைக் நீங்கள் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அந்த டவுன்ஸில் வந்து நினச்சிப்பீங்க நான் என்ன செய்யலாம், ஒயிட்டனிங் ஃபேர், லைக் ஃபேன் லவ்லி, அது இந்தியாவில் எவ்வளோ ஐ மீன் ஸ்டில் பாப்புலராக இருக்குது. ஸோ ஆல் திஸ் திங், பட் தென் கடைசியில் எனக்கு பிடிச்சது வந்து என் கலர் தான், என் நிறம் தான் எனக்கு பிடிச்சது. ஸோ நினைக்கிற என் நிறம்னால தான் எனக்கு ஓசோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதை நான் மாற்ற விரும்பலை. எல்லாமே வந்து ஒரு லேர்னிங், ஜஸ்ட் டேக் இட் இன், அந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஐ திங்க் பியாண்ட் தட் அதான் நீங்கள் கேட்டிருந்தீங்களா முந்திக்கு, அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம தேக்காக போய் நம்ம அந்த சிறிய வந்து ஒரு நேர்காணல்கள்லாம் செஞ்சப்போ கூட எங்களுக்கு தெரிஞ்சுது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது. பட் அந்த அவேர்னஸ் ஸ்டேஜை வந்து அதை தாண்டி போக மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. லைக் இந்த பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை பற்றி நாமளே எதுவுமே செய்ய ஆரம்பிக்கலைன்னா, லைக் இதை ரொம்ப ஆக்டிவான ஒரு எஃபர்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இது ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்குது. பிகாஸ் நாமளே வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி அப்படி ஒரு நினைப்பை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா லைக் சமுதாயம் வந்து இவென்ச்சுவலி மாறப்போகிறது கிடையாது. ஸோ த சேஞ்ச் பிகின்ஸ் ஒன் செல்ஃபில். ஸோ அதுதான் வந்து லைக் இப்போ இருக்கிற தலைமுறைக்கும் சரி, நம்ம மூத்த தலைமுறைக்கும் சரி, அந்த எண்ணம் அப்படிங்கிறது மாறணும். அது வந்து ஆக்டிவாக ஒரு எஃபர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அந்த கட்டுரையிலேருந்தே வந்து ஒரு ட்ரைவ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். அண்ட் மேக்கப் பற்றி பேசியிருந்தோம்ல, மேக்கப் வந்து ஃபீல் குட் பண்ணுறதுக்காக போடுறது வேறு, ஆனால் வந்து நம்ம இன்செக்யூரிட்டிஸை மறைச்சு போடுறது தான் நம்ம தப்புன்னு சொல்கிறோமே ஒழிய மேக்கப் யூ வாண்ட் ஃபீல் குட் கோ அவுட் லைக் அது வந்து யாருமே எதுவுமே சொல்லலை. பிகாஸ் எண்ட் பாயிண்ட் வந்து யூ ஷுட் ஃபீல் குட் அபவுட் யோர் செல்ஃப், யூஆர் நாட் டூயிங் இட் ஃபார் சம் ஒன் எல்ஸ். அதுதான் அந்த ஒரு பாயிண்ட்டை தான் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமாக. ஆமாம் ஆமாம், காயத்ரி சொல்கிறது உண்மைதான். இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய நம்ம சுற்றி
சுற்றி இருக்கிறவங்ககிட்ட வந்து கேட்டிருப்போம், ஒன்று கண்டிப்பாக கேட்டிருப்போம், கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்க அப்படின்றது. கலையாக இருக்காங்கன்னு சொல்கிறதோட முடிக்கலாமே, ஏன் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்கன்னு சொல்ல, அதில் அங்கே நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வாக்கியத்தை சொல்கிறது போது நம்ம நிறுத்தணும். ஆமாம். And now that like models like Yvonne are like coming up, இப்போ என் ஜென்ரேஷன்லேயே வந்து வாவ் இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்களாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் இப்போ என்னாலையும் அது முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வந்து கொடுக்கும். பிகாஸ் ஊடகங்களில் வந்து நம்மளை மோஸ்ட் மோட்டிவேட் பண்ணுறது நம்மள மாதிரி ஒருத்தங்க இருக்காங்களே, அந்த ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் தானே. ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி நினைக்கிறேன். ஓகே, இப்போ இப்படியே நம்ம வந்து பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் நேரம்னு ஒன்று இருக்குது, ஒரு கட்டுப்பாடில் இருக்கோம். என்ன வந்து நான் உண்மையிலேயே வந்து சொல்லி ஆகணும்னா, பல ஆண்டுக்கு முன்னாடி வந்து ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பெண்கள்லாம் வந்து வேலை செய்யக்கூடாது, வீட்டிலே இருக்கணும், குஞ்ச தலை நிமிரக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அது வந்து ரொம்ப மாறிட்டு இப்போ வந்து ஆண்களுக்கு நிகராக நம்ம இருக்கோம். ஒரு விழிப்புணர்வு, ஒரு புரிந்துணர்வு எல்லாம் வந்துட்டு சரியா. ஆனால் இப்போ இந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. தோல் நிறத்தை வச்சு நம்ம அழகு இல்லையா, திறமை இருக்கா திறமை இல்லையா அப்படின்லாம் வந்து எடை போடுறாங்க. அது எடை போடும்போது சமூகத்தில் நம்மளை ஏற்றுக்கணுன்னுக்காக நாம் வந்து நம்மளையே மாற்றிக்கொள்கிறோம். இது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு ஐடென்டிட்டி. அப்போது மூவிங் ஃபார்வர்ட் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் வந்து இந்த நிறபேதம், இந்த கலரிசம் வந்து அடியோடு இல்லாமல் எப்படி இந்த ஆண் பெண் சரிசமத்தை பெற்றுட்டோமோ அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட விழிப்புணர்வு, புரிந்துணர்வு இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அந்த இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் வந்து இன்னொரு கோப்பி கடையில் 4 பேர் உட்காந்துட்டு ஓ முன்னாடி இருந்துச்சு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லும் போது தட் ஷுட் பி த பெஸ்ட் திங். சரியா? அப்போது லெட்ஸ் லுக் ஃபார்வர்ட் டு தட். அது வந்து நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அதோட வந்து முடிச்சுக்கிறோம். இது வந்து இன்னொரு வலையொலி பதிவு ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்போடு வந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து காண தவறாதீர்கள். எங்களோட எப்போதுமே இணைஞ்சிருங்க. சரியா? இப்போ கோப்பி ஆறிட்டு அதனால நாங்கள் வந்து திரும்ப சூடாக்கி அதை வந்து குடிக்க போகிறோம். சரியா? ஓகே, நன்றி நன்றி நன்றி. அண்ணே ஒரு கோப்பி. தமிழ் முரசு கோப்பி கடை வலையொலி.